சார் நான் சில ஹேபிட்ஸ்லாம் சொல்றேன், இதுக்கெல்லாம் ரேட்டிங் கொடுங்க சார். லைட் வெளிச்சதுக்கு நேரம் உட்காந்து புக் படிக்கிறது, இதுக்கு நான் 4 out of 10 தான் கொடுப்பேன். என்ன ரீசன்னா, நம்ம லைட் வந்து எது மேல அடிக்கணும் அப்படின்னா, நம்ம எது படிக்கிறோமோ ஆப்ஜெக்ட் எதுவோ அது மேலதான் லைட் அடிக்கணும். நம்ம கண்ணுல அடிக்க கூடாது. அப்படி கண்ணுல அடிச்சோம்னா அந்த கிளார் அடிச்சு நம்மளால கிளியரா படிக்க முடியாம போயிடும். சார் புக்கை கிட்ட வச்சு படிக்கிறது, இதுக்கு நான் 3 out of 10 கொடுப்பேன். அது ஏன் அவன் வந்து புக்கை பக்கத்துல வச்சு பாக்குறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்ணுல வந்து பவர் இருக்கா, இல்ல ஏதாவது கன்வர்ஜென்ஸ் இன்சபிஷியன்சி இருக்கா, எதனால அப்படி பக்கத்துல வச்சு பாக்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டா பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணி டிவி பார்க்கறது ரொம்ப தப்பு. இதுக்கு வந்து நான் 4 out of 10 கொடுப்பேன். ஏன்னா லைட் ஆஃப் பண்ணி டிவி பார்க்கும்போது மொத்த வெளிச்சமும் நம்ம கண்ணில் அடிக்கும்போது ரொம்ப கிளார் அடிக்கும். அதனால அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நைட் லாம்பாவது போட்டுட்டு தான் டிவி பார்க்கணும். சார் ஃபேன் காத்துக்கு நேரம் தூங்குறது, இதுக்கு நான் 4 out of 10 தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபேன் காத்து நேரடியா கண்ணில் படும்போது கண்ணு ரொம்ப வறட்சியாகி டயர்ட் ஆயிரும், தூங்கின ஒரு ஃபீலிங்கே இருக்காது. சார் தூங்குறப்ப மொபைல் யூஸ் பண்றது, இதுக்கு வந்து -5 out of 10 தான் கொடுப்பேன். என்ன ரீசன்னால ஆகுதுன்னா, கண்ணு ரொம்ப டயர்ட் ஆயிருது. நல்லா தூங்கி எந்திரிச்சா கூட கண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. மறுநாள் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். கண்ணு வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய பழக்கம் இது. டோட்டலா யூ ஷுட் அவாய்ட் யூசிங் மொபைல் while sleeping.